அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி சுக்கு பால் எப்படி காய்ச்சறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த கப்புக்கு ஒரு கப்பு பால் வேணும்னா அந்த கப்புக்கு ஒரு கப்பு பால் பாத்திரத்தில் ஊற்றிக்கிடணும். நான் பாக்கெட் பால் தான் என்கிட்ட இருக்குது, ஊற்றிட்டேன். இதுக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்ச நேரம் காய்ச்சி சுக்குல உள்ள அந்த வாடை போகிற வரை நம்ம இந்த சுக்கு பாலை காய்ச்சணும். இது தொண்டை வலி, இருமல், சளி எல்லாத்துக்குமே நல்லது. வாரத்தில் 2 தடவையாவது சுக்கு பால் காய்ச்சி குடிங்க. தேவையான பொருட்கள்: பனங்கற்கண்டு இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன், ஒரு கப்பு பாலுக்கு. சுக்குத்தூள் இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா இப்போ உள்ள சைனா சுக்கு காரமே அதிகம் இல்லை. இந்த ஸ்பூனுக்கு இதே மாதிரி அளவுள்ள ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் போடுங்க. இனிப்பு வேணுமா கம்மியாக தேவைன்னு உங்களுக்கு பனங்கற்கண்டை கம்மியாக போடுங்க. அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிடுங்க. பெப்பரு 1/4 ஸ்பூன் போடுங்க. ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன் போடுங்க. மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போடுங்க. இந்த அளவு தான். இப்போ நம்ம பாலை பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. அடுப்பை பற்ற வச்சிரும். எப்போதுமே ஒரு கப்பு நம்ம பால் தேவை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு கப்பு இந்த கப்புக்கு பால் ஊற்றி இந்த கப்புக்கு இன்னொரு அரை கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம சுக்கை போட்டு அப்படியே காய்ச்சணும், அந்த வாடை போகிற மாதிரி. இப்போ நம்ம பாலை காய்ச்சோம். பாலை கொஞ்சம் காய்ச்சி சூடு வந்ததுக்கப்புறம்தான் சுக்கு பொடியை போடணும். சுக்கு பொடியை போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் காய்ச்சணும். ஏன்னா அந்த சுக்குல உள்ள வாடையும் போகணும். அதுக்கப்புறம் அந்த சுக்குல உள்ள காரத்தன்மையும் பாலில் இறங்கணும். நிறைய பேருக்கு சுக்கு பால் காய்ச்சறது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் காட்டுறேன். இதே மாதிரி குடிங்க காய்ச்சி. இது ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது நீங்கள் அந்த சுக்குனுடைய காரம் அதிகம்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுங்க. இப்போ சுக்கு இதாயிடுச்சு. ஏலம் பொடி, பெப்பர் பொடி. பெப்பர் தொண்டை கரகரப்பு எல்லாத்துக்குமே பெப்பரும் நல்லது. இதை நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மஞ்சள் பொடியும் பனங்கற்கண்டும் நம்ம போடணும். எப்படி ஒரு 10 நிமிஷம் காய்ச்சிக்கும். அதுக்காக வேண்டி தான் அரை டம்ளர் தண்ணி ஊற்ற சொல்கிறேன் பாலில். அது அப்படியே நல்லா வெந்து அதில் உள்ள காரத்தன்மை பாலில் இறங்கும். அப்போ தான் சுக்கு பால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பனங்கற்கண்டும் போடலாம். இல்லைனா கற்கண்டு இருக்குல்ல, கல்கண்டு அதுவும் போடலாம். டைமண்ட் கல்கண்டு போடலாம். பனை வெல்லம் ரொம்ப நல்லது. உங்களுக்கு சளி இருமல்லாம் கேட்கும். இதை வடித்து தான் குடிக்கணும். இப்போ நம்ம இது இனிப்பு அதிகம்னா இதில் பாருங்கள் 2 ஸ்பூன் போடுறேன். இதிலையே மஞ்சள் பொடி போட்டுறணும். மஞ்சள் தொண்டையில் புண் இருந்தால் அது புண்ணை ஆற்றுற குணம் மஞ்சளுக்கு உண்டு. இருமல் சளி இருந்தாச்சுன்னா மஞ்சள் பொடி போட்டு தான் நம்ம காய்ச்சலும். அதே மாதிரி கஷாயத்துக்குமே மஞ்சள் பொடி போடுங்க. தொண்டை புண்ணெல்லாம் கேட்கும், ஆறும். நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் இந்த பாலை லைட்டாக குடிச்சு பாருங்க. சுக்குனுடைய காட்டம் இல்லைன்னா நீங்களே 2 கரண்டி எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடலாம். அப்போ தான் சுக்கு பால் சூப்பராக இருக்கும்.
சுக்கு இப்போ வர்ற சுக்கு காட்டமே இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா இஞ்சி இருக்குது பாருங்க, இஞ்சியில் கூட லைட்டாக தட்டி சாறு எடுத்து நான் சொன்ன இந்த ஸ்பூன் இருக்குது பாருங்கள், இதுதான் அளவு. இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி சாறு ஊற்றுங்க, காட்டமாக இருக்கும். உடல் அலுப்பு, உடல் சோர்வு, சளி, இருமல் இதுக்கெல்லாம் வந்து இந்த சுக்கு பால் ரொம்ப நல்லது. இது 1 டம்ளர் 1 கப்புக்கு தான் நான் இது உங்களுக்கு செய்முறையை சொல்கிறேன். எப்படி செய்யணும், எப்படி பாலை காய்ச்சணுங்கிறத சொல்கிறேன். 10 நிமிஷம் காய்ச்சணும். எப்படி 10 நிமிஷம் ஆகிடும், அடுப்பை ஆஃப் பண்ணிடும். சுக்கு பால் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இந்த வடியை வச்சு வடித்து தான் குடிக்கணும். அந்த சுக்குல உள்ள கோரெலாம் விழும். ஏலப்பொடி போடுறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். பாருங்க, சுக்கு பால் ரெடி ஆகிட்டு இப்படி வடிச்சிடணும். சுக்கு பால் செய்முறை இன்றைக்கி காமிச்சிட்டேன். இப்போ உள்ள காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் இருமல், சளி, தொண்டை கரகரப்பு இருக்குது. இதுக்கு இந்த சுக்கு பால் காய்ச்சி குடிங்க. இதனுடைய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.